ஒருநாள் அழகான அரசவையில் தெனாலிராமன் அரசருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அரசவையில் அமைதி நிறைந்த சூழல் இருந்தது. அப்போது அரசர் கூறினார், நம் நாட்டு மக்களுக்கு ஒரு கடினமான போட்டி வைக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். இந்த போட்டிக்கு ராமு என்ற ஒரு சாதாரண மனிதன் தைரியமாக முன்வந்து ஒப்புக்கொண்டான். அவனது துணிச்சலை மக்கள் பாராட்டினர். அன்று இரவு நிலவொளியில் ராமு குளிர்ந்த ஆற்று நீரில் இறங்கி போட்டியை ஆரம்பித்தான். நேரம் செல்ல செல்ல நீர் மேலும் மேலும் குளிர்ந்தது. ராமுவின் உடல் நடுங்கத் தொடங்கியது. ஆனால் அவன் மனம் தளரவில்லை. அப்போது தூரத்தில் ஒரு சிறிய விளக்கு எரிவதை ராமு கண்டான். அதை பார்த்ததும் அவனுக்கு சிறிய நம்பிக்கை பிறந்தது. அந்த விளக்கை பார்த்து கொண்டே ராமு தைரியமாக நின்றான். இறுதியில் இரவு முழுவதையும் அவன் கடந்துவிட்டான். மறுநாள் காலை ராமு அரசவைக்கு வந்து, அரசே, நான் போட்டியில் வென்றுவிட்டேன் என்று பணிவுடன் கூறினான். அரசர் கேட்டார், இந்த கடினமான போட்டியை நீ எப்படி வென்றாய்? ராமு பதில் அளித்தான், தூரத்திலிருந்த விளக்கை பார்த்துக்கொண்டே நான் இரவை கடந்துவிட்டேன். இதை கேட்ட அரசர் கோபமடைந்தார். நீ நேர்மையாக வெல்லவில்லை என்று கூறிய அரசர் ராமுவை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அப்பாவி ராமு சோகமடைந்தான். இந்த தீர்ப்பு தெனாலிராமனுக்கு பிடிக்கவில்லை. இது அநியாயம் என்று அவர் மனதில் யோசித்தார். மறுநாள் காலை தெனாலிராமன் அரசவைக்கு வரவில்லை. அவர் பணியால் சமையல் செய்கிறார் என்று அரசருக்கு தகவல் சொல்லப்பட்டது. அரசர் நேரடியாக சென்று பார்த்தார். அங்கு தெனாலிராமன் தீப்படாத உயரத்தில் பானையை வைத்து சமையல் செய்து கொண்டிருந்தார். தெனாலிராமன் அமைதி से கூறார், தீ பானைத்தை தீண்டாத போதே அது எப்படி சூடாகும்? சமையல் எப்படி முடியும் அரசே? அந்த நிமிடம் அரசருக்கு உண்மை புரிந்தது. தூரத்தில் இருக்கும் விளக்கு ராமுவுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. உடனே அரசர் ராமுவை விடுதலை செய்து பெரும் பரிசுகளை வழங்கினார். நியாயம் வென்றது. இதைக் கண்ட அனைவரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மனமாற பாராட்டினர். நீதி தூரத்தில் இருப்பது உதவியாகாது. உண்மையும் நியாயமும் தான் எப்போதும் வெல்லும்.